படிக்கிறது நண்பர்கள் வந்து பெற்றுக்கலாம். ஐயா தொகை சொன்னாங்கன்றதுக்காக தேவையில்லை. கோலை மாணிக்கம் வாங்க, மாப்பாடு கஜேந்திரன் ஐயா, எனக்கு எல்லாமே வரிசா வாங்கிக்கலாம். ஏரிக்கரை தொகை நந்தன் ஐயா அவர்களின் இசைப்பாடல் கடவுள் சிறப்பு படைகள் வழங்கப்படுகிற அதே நேரத்தில் நீங்க பாடிட்டு இருக்கீங்க. ஐயா பேச வேண்டாம். ஐயோடைய பாடல் தமிழ் பாடல் ஒரு இன உணர்ச்சி பாடல். ஐயா காசி ஆனந்துடைய கவிதையை நான் இசையாக பொன்னாலான தமிழை பொருதும் உடலை முறி அது உன்னால் இயலாதெனில் உன் உயிரை தூக்கி எறி மோதி தமிழ் வாழ்வழிக்கும் முரடன் உடலை சுடு மோதி தமிழ் வாழ்வழிக்கும் முரடன் உடலை சுடு நாதி இல்லை என்றால் நீ நஞ்சை குடித்து படு நாதி இல்லை என்றால் நீ நஞ்சை குடித்து படு பொன்னாலான தமிழை பொருதும் உடலை முறி அது உன்னால் இயலாதெனில் உன் உயிரை தூக்கி எறி பவழ தமிழர் மண்ணை பறிப்போன் உடலை மிதி பவழ தமிழர் மண்ணை பறிப்போன் உடலை மிதி அவனை கண்டஞ்சுவையேன் அவனை கண்டஞ்சுவையேன் நீ ஆற்றிலேனும் போய் குதி அவனை கண்டஞ்சுவையேன் நீ ஆற்றிலேனும் போய் குதி பொன்னாலான தமிழை பொருதும் உடலை முறி அது உன்னால் இயலாதெனில் உன் உயிரை தூக்கி எறி மரத்தின் தமிழர் மண்ணில் மாற்றான் உடலை தொலை புறத்தில் ஒதுங்கு வாயேன் புறத்தில் ஒதுங்கு வாயேன் போய் நீ செய்தற்கொலை பொன்னாலான தமிழை பொருதும் உடலை முறி அது உன்னால் இயலாதெனில் உன் உயிரை தூக்கி எறி உன் உயிரை தூக்கி எறி உன் உயிரை தூக்கி எறி. நன்றி 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 மிக்க நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. இந்திய திரைப்படத்துறையில தனக்குன்னு ஒரு தடம் பிடிச்சிருக்கவங்க, ரொம்ப குறிப்பா சிறுவர்களுக்காக ஐயா இயக்கிய வண்ணத்து பூச்சி திரைப்படம் வந்துட்டு ஆகச்சிறந்த விருது தமிழக அரசின் விருது பெற்றிருக்கு. ஐயா அவர்கள் நிகழ்விற்கு வந்து எங்களுக்கான பாடல்களை வழங்குவது மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, தமிழியல் அவர்கள் திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்று வந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு மிகவும் திரைப்படத்தில் இளைஞராக இருப்பவர் தமிழியல் மட்டும்தான் நினைக்கிறேன். இப்பதான் சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு பாடல் கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்பது போல அந்த ஆர்வம் என்கிற வயது எனக்கு தென்படுகிறது. ஆனால் இருக்கிற சூழலை புரியும். ஒருவர் மிகச்சிறந்த கவியனுடைய பாடலை தன்னுடைய மிகச்சிறந்த ஒலியின் மூலமாக இசையாக பாடிக்கொண்டிருக்கிற போது நான் சில பேருக்கு வந்து நூல்களை கொடுத்துக் கொண்டிருந்தேன். சில பேர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். திரைப்படம் இப்படிதான் ஆயிடுச்சு. காட்சிகள் போயிட்டு இருக்கும், பின்னால் பாடல் வரிகள் அது போல போய்கொண்டிருக்கும். இப்பெல்லாம் திரைப்படங்கள பாடல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது, எம்.எஸ். விஸ்வநாதன், கூமா பாலசுப்ரமணியம், அந்த காலம் சொல்றேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், அது போன்ற காலம் இல்லை. அதனால காலம் கிடையாது. ஒரு சிறந்த பாடலாசிரியரை தேர்ந்தெடுத்து இந்த சமூகம் மேலே தூக்கிவிடும் என்கிற காலம் அல்ல. அது தமிழில் ஏன் நல்லா தெரியுது. அதனாலதான் ஒரு 3-4 இசையமைப்பாளர்கள், ஒரு 2-3 திரைப்பட தயாரிப்பாளர்கள்,
பல இயக்குனர்கள், அப்புறம் பல நூல்களை அதிகமான செல்வங்கள் தந்து உங்க அன்பை பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள். ஆக வெற்றி பெற்ற ஒரு கூடத்தில் எப்படிங்கிறது, ஒரு வெற்றி பெற்ற கூடத்தில் தனக்கான இடம் தேடிக்கொண்டிருக்கிறார் தமிழன். உங்களுக்கு ஏற்கனவே இடம் தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் விட்டு. இந்த புத்தகத்தில் நான் பார்த்து அசைத்தது, நான் மிகவும் பிடித்த பாடல் என்று நான் எழுதி வைத்திருந்தேன். கண்ணதாசன் அவர்கள் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. அதை தான் கொஞ்சம் முன்னாடி எழுதியிருக்கீங்க. நீங்க கண்ணதாசனுக்கு முன்னாடி இருந்தா உங்களுக்கு மிகச்சிறந்த அந்த பாடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுதான் நீங்க எழுதிருக்கீங்க. அதுதான் நிறைய பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அந்த இடத்தை ராஜ்மோகன் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எப்படி களஞ்சியத்தில் கை வைத்தால் எல்லாம், கருவூலத்தில் கை வைத்தால் எல்லாம் விதைநெல்களாக வருமோ, அதுபோல் அவருக்கும் அவர் அந்த பாடலை சொன்னார். எனக்கும் மிகவும் பிடித்திருந்தது. சொன்னதும் நடந்ததும். நரையே வாராது என்றென்று சொன்னதுண்டு. நாம இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் கிடையாது, கொஞ்சம் பின்னாடி. நரையே வாராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று நரை வந்து சேர்ந்த எந்தன் கருமுடியில். நர வராதுன்னு நினைச்சாங்க, நர வந்துச்சு. வாழ்க்கை விழாது என்றென்று சொன்னதுண்டு, இன்று வழுக்கை வந்து சேர்ந்ததெந்தன் நடுந்தலையில். தொப்பை வாராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று தொப்பை வந்து சேர்ந்ததெந்தன் இடைநிலையில். அகந்தை அகந்தை வாராது என்றென்று சொன்னதுண்டு, இன்று அகந்தை வந்து சேர்ந்ததெந்தன் அகத்தருகில். அகத்து அருகில். அடடா, அதாவது யாருன்னு சொல்லுவாங்க, அகந்தை எனக்கு வந்துச்சு. யாரு? ஒருவன் தன்னையும் தன்னை சுற்றி இருக்க உலகத்தையும் பின்னி பிணைந்து விதை நெற்களாக சொற்களை தேர்ந்தெடுத்து ஒரு பாடல்களாக தேசத்துக்கு தந்த சமூகத்தரம் தமிழில் உண்மையிலேயே நீங்க ஒரு கொஞ்சம் 80க்கு முன்னாடி வந்திருந்தா உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்லிட மாட்டாங்க. அப்ப என்ன இன்னைக்கு நீங்க போறதை சொல்லக்கூடாது. 80க்கு 21 வருஷம் முன்னாடி அதுதான் இன்றும் இருக்கிறது. அலைகள் பார்த்தோம்னா கடல்ல மேலே எழும் கீழே விழும், மறுபடியும் மேலே வரும் கீழே விழும். நான் அந்த கடற்கரையை பார்த்து ஒன்று எழுதினேன். கடலை பார்த்து கற்றுக்கொள்ள 1000 இருக்கிறது. ஒன்று, அலைகள் விழும் மீண்டும் எழும். உங்களுக்கு சினிமா மீண்டும் எழுந்து கை கொடுக்கும். இதுதான் இந்த இந்த புத்தகத்தினுடைய என்னுடைய உறுதியான சொல். என்னங்க படம் நல்லா தான் வரும். 4 மணிக்கு எழுந்து பார்க்குற மாதிரி படம் வரும். வரலாம், யாருன்னே தெரியல. காலை வைக்கிறான் ஒரு ஃபைட்டு, எந்திரிக்கிறான் ஃபைட்டு. படம் முடிச்சு வந்து ஒரு 2000 பேர் செத்துருக்கான். திரும்பி பார்த்தா எங்கிட்ட ரத்தம் ஒரு அட பாட்டி. காலம் மாறிவிட்டது என்கிறார்கள். ஒரு அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, உறவினர்கள் யாருமே படத்தில் இல்லை. அப்படி வந்தா சில காட்சி வராங்க ஒரு தானத்துல அப்படின்னு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் கத்தி, கபடா, சுத்தி எல்லாம் கேட்டு வெட்டிட்டு இருக்கான். இதுல எங்க உங்களை மாதிரி இருக்கிற இந்த அருமையான பாடல்களை எங்க வைக்கிறது? நீங்களே சொல்லுங்க, எங்க வைக்கிறது? ஆனால் ஒன்று வேகமாக எழுந்தால் இன்னொன்று அதை மறைத்துக் கொண்டு எழும். உறவுகளும் அன்புகளும் உறைந்து விட்ட இந்த திரைப்படங்களில் மீண்டும் அன்பு மேலெழும். அன்பு மேலெழுகிற போது தமிழின் போன்ற அந்த கவிதைகள் தேவைப்படும். அந்த இடத்தில் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள். நான் நன்னனுடைய பேராசிரியர், நன்னுடைய மாணவன். அப்புறம் மாதிரி செட்டு அவர் வந்துட்டாலே நீ எழுந்து போயிடுவோம். ஐயா வயிறு வலிக்குதுயா, ஏன் தொல்கட்டு நடத்துவார, நம்ம நடத்துவாரு. அவர் சொல்லுவாரு, இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ என்ன மாணவன்? நான் சொல்லுவேன், இதை சொல்லிக் கொடுத்த கற்றுக்கொண்டால் நான் என்ன மாணவன்? நான் தேவப்பட படத்துக்கு போனமா இல்லையா? ஆனால் குட்டி
அமர வைத்து அவர் நன்னூலியும் தொல்காப்பியும் அழகாக சொல்லிக் கொடுப்பார். எங்கள் அறையில் சொல்லிக் கொடுத்ததை அவர் சமூகத்தில் கரும்பலகையை ஆவிலிருந்து தொடங்கி அக்கு வரை ஆயுதெழுத்து வரை முடித்துக் கொடுத்தார். எல்லோருக்கும் தெரிந்தது. தமிழை உயிர் மூச்சாக இருந்த பேராசிரியர் நன்னன் அவர்கள் இருந்த அந்த வகுப்பறையில் இருந்தார். அந்த சாதிசனம் எடுத்த ஜெயபிரகாஷ் எல்லாம் தெரியும். அந்த கடற்கரையில் எல்லாரும் பெண்களை பார்த்து கல்லூரியில் கவிதை எழுதுவார்கள். நாங்கள் தான் சமூகத்தை பற்றி எழுதுவோம். அதனால்தான் சமூகத்தை பற்றி அக்கறையாக நினைத்த காரணத்தினால்தான் காதலெல்லாம் போய் நரை கூடி வந்தாலும் நீங்கள் திரைமறையில் இருந்தாலும் அகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே அவர்கள் அழைத்தார். நான் மாணவ குறித்து இருக்கும்போது ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய கவி. 4-5 முதல்வர்களை பார்த்தவர். தமிழகத்தில் மிகச்சிறந்த பாரதிதாசன்களை தொடங்கி இன்று வரை இளமையாகவும் இனிமையாகவும் எழுதக்கூடியவர். இவங்க மத்தியில் என்னை நீங்க வெளியிடும் சொன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 50 எழுதியிருக்கிறேன். ஏர்வாடையாக இந்த ஐடியா கொடுத்தா நினைக்கிறேன். இவன் என்ன எழுதி கிழிச்சான், முதல்ல இது மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இது மாதிரி ஒரு புத்தகத்தை எழுத சொல்லு என்று சொல்லாமல் சொல்வதற்காக என்னை வெளியிட்டார் என்றுதான் எல்லா இடத்திலும் நான் நன்றாக பேசலாம். ஆனால் முழுமையாக படைப்பாளர்களை இருக்கிற ஒரு அவையில் பேசுவது என்பது மிகவும் கவனமாக பேச வேண்டியது. நான் இந்த புத்தகத்தை வந்து சொல்ல வேண்டும் நினைத்தேன். சந்த மழையும் சொந்த குடையும். இந்த சொல் அந்த காலத்துல சாகசா ஆகா காதுகா இப்படித்தானே வரும். யானையா அகரம் கரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி சந்தங்கள் நம்ம சொற்களின் பின்னால் நம்மளை இழுத்து கொண்டு போய் பொருளை பின்னால் தள்ளிவிடும். அதுபோல தமிழில் அவர்கள் சந்த மழையும் சொந்த குடையும் என்று எழுதியிருக்கிறாரே, இது என்ன நாள் என்று நான் யோசித்துக் கொண்டே இருக்கேன். எனக்கு பிடிஎஃப் தான் அனுப்பிச்சிருக்கேன். 120 பக்கத்தில் நான் படித்திருக்கேன். மிகவும் அருமையான சொற்கள் வாய்ந்த அந்த கவிதைகள் எனக்கு அதிகம் பிடித்தது. ஒரு கவிதையை இன்னொருவர் மொழிபெயர்க்காமல் உரையிட எழுதாமல் எழுதப்பட்ட மிகச்சிறந்த கவிதை என்பதால் தான் உங்களுக்கு எனக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது. என்ன சந்த மழை? சந்த மழை என்று சொன்னால் சீராக பெய்கிற மழை. ஒரு கிராமத்துல மரத்தடியில உட்கார்ந்துட்டு ஒரு கட்டில உட்கார்ந்துட்டுன்னா மழை யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் பெய்து கொண்டிருக்கும். அந்த ஒலி கேட்க இனிமையா இருக்கும். இந்த மழை சந்த மழை. ஆனால் சிறிது காற்று அதிகமாகிவிட்டால் என்று கத்தும். சந்த மழை என்பது 80களில் எழுதப்பட்ட பாடல்களின் இடம். இப்பொழுது காற்று அதிகமாக வீசுகிறது. இப்பொழுது சந்தம் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் சந்த மழை தேவைப்படுகிறது. எத்தனை ஆண்டுகால ஆனாலும் இளையராஜா தான் விரைவில் தேவைப்படுகிறார். நம்மளை ஆற அமர அரவணைத்து கொஞ்சி உறங்க வைக்க இமைகளுக்கு அப்பால் நம்மோடு காதுகளின் வழியாக இதயத்தில் நுழைபவர் இளையராஜா அவர்கள்தான். அவர் சந்தத்துக்கு சொந்தக்காரர். அந்த சொந்தக்காரரிடத்தில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதால் தான் இளையராஜாவுடைய அந்த போட்டியை நீங்கள் பரிசாக. நான் இளையராஜா அவர்கள் இசை வைக்கும் போது 7-8 படங்களுக்கு மேல் நான் இருந்திருக்கிறேன். கவிஞர் வாலி அவர்கள், புலவிப்பித்தன் அவர்கள், முத்துலிங்கம் அவர்கள் என்று பல பேர் எழுதுகிற போது நான் இருந்திருக்கேன். நான் இணை இயக்குநராக திரைப்பட இயக்குனர் கமலஹாசன் அவர்களுடைய பட்டறையை நான் இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன். கமலஹாசன் பார்த்துருக்கேன். அந்த கவிதா அவருடைய கவிதா லாட்ஜ் இருக்கும். அந்த இடத்திலே சந்திரபோஸ் அவர்கள் மெட்டடிக்கிறார். கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதுவோம். அது சரணமையப்பா ஒரு படம். வருகிறார், வேட்டியை கட்டி கொண்டு வருகிறார். நாங்கள் 1 மணி நேரம் காத்திருக்கிறோம். சந்திரபோஸ் அவர்கள் வந்ததும் உடனே அந்த மெட்டை அமைக்கிறார். சிறிது நேரம் கண்ணதாசன் கேட்டுவிட்டு இன்னும் ஒரு முறை என்று சொன்னதும் அந்த பாடலை சொற்களாக சொல்கிறார், வெறும் வரிகளாக சொல்கிறார், உரைநடையில் சொல்கிறார். 3 நிமிடங்களில் 2 பல்லவி 3 சரணங்களை சொல்லிவிட்டு அகன்று விடுகிறார். ராமகண்ணப்பன் அதை இப்ப படியெடுத்து கொடுக்கிறார்கள். சந்திரபோஸ் அவர்கள் இசைவிக்கிறார். அவ்வளவு அழகாக புரிந்திருக்கிறது. இந்த சந்த மழை சொந்த கொடையில் அமர்ந்து மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதுபோல் கண்ணதாசன் அவர்கள் இருக்கிறார். இந்த சந்தம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற வாழ்க்கையுடைய நுட்பத்தை சொற்களின் மூலமாக கடத்துகிற ஒரு இசை பகுதி. அதுதான் சந்தம். அந்த சந்தத்தினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் கலந்து இந்த நூலில் எழுதியிருக்கிறார். எனக்கு வருத்தம். மழை என்றால் நனைய வேண்டும், சந்த மழையில் நனைய வேண்டும். எதற்கு இந்த சொந்த கொடை?
அப்ப மழை வந்தா நீங்க மழையில் நனையாமல் சொந்த குடை வைத்திருக்கிறீர்களா? அப்ப மழையில் நனையாது என்று இவரே முரண்படுகிறாரே என்று பார்த்தேன். அவர் சொல்கிறார், மழையில் நனைகிற போது கவிதைகளில் நினையுங்கள், அது குடை என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, சந்த மழை பெய்கிற போது அந்த குடையை தூக்கி எறிந்து விட்டு கவிதையில் நினையுங்கள், அதுதான் உங்கள் குடை. நீங்கள் உங்களை அறியாமல் முரண்படுகிறீர்கள், அதுவே ஒரு இணக்கமாக இருக்கிறது. அதுதான் இந்த கவிஞன் தன்னுடைய புலமையையும் வாழ்வியலின் குரலையும் இணைத்து குடைத்து எடுத்து தருகிற அந்த உன்னதமான கணம். அந்த உன்னதமான கணங்களை இந்த நூலில் எல்லா இடங்களிலும் நான் பார்க்கிறேன். இந்த படம் மிக அருமையாக, இந்த வடிவமைத்தவரை உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார். இதை அறம் வெளியிட்டிருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சி. நான் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிட்டு சொல்வது சிறந்தது என்று கருதுகிறேன். கடலோரான் என்று சொன்னதும் எனக்கு சிறுகதை சக்கரவர்த்தி ஜெயகாந்தன் அவர்களை சந்தித்தது. அந்த ஊரை பற்றி நீங்கள் எழுதுகிற போது சந்த சக்கரவர்த்தி நீங்கள் முடிசெடுக்கொள்கிற மனிதராகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் கடலூரான் என்று ஒரு கவிதை எழுதுகிறார். அவருக்கு சொல்றார், இந்த புத்தகத்தில் பாதி நேரம் அவரை பற்றித்தான் சொல்றார். அவரும் உலகமும், அவருடைய பண்பாடும் உலகமும், அவருடைய உறவுகளும் உலகமும். என்ன சொல்ல போனா, வேலை இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓடி அமர்ந்த போது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று நினைக்கிற போதுதான் தன்னையும் உலகத்தையும் பிணைத்து இணைத்து சிந்திப்பார்கள். அந்த சிந்திக்கிற இடத்தில் தமிழில் இருக்கிறார். அவர் அந்த கடலூரான் கவிதை ஒன்று சொல்லுகிறார். அதுல 4 வரி எனக்கு பிடித்தது. எழுத மட்டும் தெரிந்தவோர் மடையன் என்று என எறிந்த சில பேர்கள் அன்று சொன்னார். மடையன்னு சொன்னார். எடுத்தபடி அத்தனையும் முடிப்பான் என்று அன்பு கொண்ட பல பேர்கள் என்றும் சொல்வார். நல்ல ஒர்க்கு செய்வார்னு சொன்னார். கொழுப்பு மிக கொண்டிருக்கும் அற்பன் என்று எண்ணி எறிந்த சில பேர்கள் அன்று சொன்னார். நமக்கு தெரியாது, அது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். தொடர் படிப்பில் ஆர்வமுடை நண்பன் என்று அன்பு கொண்ட பல பேர்கள் என்றும் சொல்வார். அது நட்பு சூழல். எடுப்பவரின் கைப்பிடிக்கும் குழந்தை என்று என எறிந்த சில பேர்கள் அன்று சொன்னார். அது உங்களுடைய சுபாவம். அடுத்துதான் சொல்லியிருக்கிறார், எனக்கும் பொருந்துவது, இன்னும் பல பேருக்கும் பொருந்துகிற சொல். அதுதான் ஒரு கவிஞன் தன்னையும் அறியாமல் மற்றவர்கள் படிப்பவர்களையும் இழுத்துக் கொண்டுவது அமர்ந்திருக்கிற இடம். பிழைக்கவே தெரியாத ஒருவர் என்று என எறிந்த சில பேர்கள் அன்று சொன்னார். என்னை அப்படி சொல்லுவாங்க, போறையே எதுக்கும் பயன்படாத பொன்னாடை ஜாக்கெட் தைக்கவா, பாவாடை தைக்கவா, அது துடைக்க கூட முடியாது, வேர்வையை கூட இருக்காது, நீ பொன்னாடைன்னு சொன்னாங்கன்னு எங்கிட்ட வந்து கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க. எனக்கு பழைய ஞாபகம், டனால் தங்கவேலு சொல்லுவான், நான் போனேன், தட்டினான் அப்படி தட்டினான் பாரு. என்ன போயிட்டு வந்து மாலை எடுத்துட்டு வருவான். ஒரு எழுத்தாளன் வீட்டை பற்றியும் வீட்டில் சேர்க்க வேண்டிய செல்வத்தை பற்றியும் நினைக்காமல் தான் வாழ்ந்த சமூகத்திற்கு என்ன சேவையை வேண்டும் நினைக்கிறான். அப்படி நினைத்த மகாத்மா காந்தியை, அப்படி இருந்த ஒரு பகத்சிங்கை, அப்படி இருந்த நேருவை, அப்படி இருந்த கண்ணதாசனை, அப்படி இருந்த தமிழீழனை இப்படித்தான் சொல்வார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு சிறந்த எழுத்தாளன் செல்வத்தை நோக்கி செல்கிறவன் அல்ல, உலகத்தினுடைய மையப்பொருளான சமத்துவம் சகோதரத்துவம் சிறந்து வழங்க வேண்டும் என்கிற அன்பு சார்ந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தில் செல்கிற ஒருவன் தான் காலம் கடந்தும் நிற்பான். அப்படி காலம் கடந்து நிற்கிற ஒரு கடலூரான் தமிழர் அவர்களை பற்றி உங்களை திரையும் அணைக்கும், மனத்திரையும் அணைக்கும். உங்களை தமிழ் இசையும் தமிழ் அசையும் தமிழ் உணர்வும் அன்பும் நிறைந்திருக்கிற உலகம் உங்களை விட்டுவிடாது என்று பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.